வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வீரவ பழனிசாமி. நம்ம இன்னைக்கு இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2025 முக்கியமான இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இறுதி கட்டம் ரிசல்ட். ஸோ பல நாளாக நடந்துகிட்டு இருந்த இன்டர்வியூ இப்போ ஃபைனலாக இன்னைக்கு ரிசல்ட் டிக்ளேர் ஆயிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக தமிழகத்தை சேர்ந்த ஒரு மாணவி, அவங்க ஆல்ரெடி குரூப் 1 தேர்வில் வெற்றி அடைந்து டெப்டி கலெக்டராக இருக்கிறாங்க. ஸோ அவங்க நேஷனல் செகண்ட், இந்தியாவில் 2வது இடம் பிடித்து சாதனை படைச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் நமக்கு ஒரு நல்ல ஒரு தருணம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மென்டார் அவர்களுடைய இன்ஃபேக்ட் நானே நிறைய வழிகாட்டியிருக்கேன் அவங்களுக்கு குரூப் 1லையும். ஸோ நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயம், அதை உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் எங்கேயோ நம்ம ரிசல்ட் நம்ம எப்பவுமே டிக்ளேர் பண்ணுவோம், பேசுவோம். பட்டு இது ஒரு சிறப்பான ஒரு செய்தி, இனிப்பான செய்தி. சரி, ரிசல்ட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்படியே எல்லாம் போட்டாச்சு. இட் சேஸ் the result of written part of the civil service exam 2025 held in Union Public Service Commission August 2025. Interview or personality test conducted December to February. And final list of candidates who have been recommended for the appointments of these following services. Okay. So, இப்போ நம்ம பார்க்குறோம் என்னென்ன: இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், தென் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அண்ட் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அண்ட் சென்ட்ரல் சர்வீசஸ் குரூப் ஏ அண்ட் குரூப் பி. இப்போ டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னு மொத்தம் 958 பணிகள், 958 have been recommended அப்பாயின்மெண்ட்டுக்கு. ஸோ இதில் என்னென்னா மொத்தமாக ஜென்ரல் 317 பேர், இடபிள்யூஎஸ் 104 பேர், ஓபிசி 306 பேர், எஸ்சி 158 பேர், எஸ்டி 73 பேர், மொத்தமாக 958. இப்போ இதுலேயும் சப் கேட்டகரி ஒன்னொன்னே இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி 1ல் தட் இஸ் லோகோமோட்டாரில் 10 போஸ்ட்டு, அப்புறம் விஷுவலி இம்பேர்டில் 14 போஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹியரிங் இம்பேர்டில் 9 போஸ்ட்டு அண்டு மல்டிபிள் டிசபிலிட்டியில் 9 போஸ்ட். ஓகே, இதுதான் அந்த பிரேக்கப்பு. அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதில் நவ் திஸ் இஸ் லைக் அதே போல் ஒரு கன்சாலிடேட்டட் ரிசர்வ் லிஸ்ட். நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒரு ரிசர்வ் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அந்த ரிசர்வ் லிஸ்ட்லையும் ஒரு 129 பேர் ஜென்ரல், 26 இடபிள்யூஎஸ், 86 ஓபிசி, 8 எஸ்சி, 6 எஸ்டி, பிடபிள்யூடி 1, பிடபிள்யூடி 2, மொத்தமாக 258 பேர் ரிசர்வ் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. இப்போ என்னென்ன போஸ்ட் நமக்கு இது நம்ம எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் இதுல. ஸோ ஐஏஎஸ், சரிங்களா, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் மொத்த போஸ்ட் 180. பாத்துங்க, 180 போஸ்ட். அதுல ஜெனரல் 74 அண்ட் இடபிள்யூஎஸ் 18, ஓபிசி 47, எஸ்சி 28, எஸ்டி 13. இது ஐஏஎஸ்க்கு. தென் ஐஎஃப்எஸ்க்கு, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் ஜெனரல், தட் இஸ் ஜெனரல் அண்ட் ரிசர்வ் 22, இடபிள்யூஎஸ் 6 அண்ட் ஓபிசி 15, எஸ்சி 8, எஸ்டி 4, மொத்தம் 55. தென் இந்தியன் போலீஸ் சர்வீஸ், சரிங்களா, இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ல எகைன் ஜெனரல் கேட்டகரி 60, இடபிள்யூஎஸ் 15 அண்ட் ஓபிசி 42, எஸ்சி 22, எஸ்டி 11, டோட்டல் 150. சரிங்களா. ஸோ இதுல ரெண்டுலையும் நம்ம பார்ப்போம். இதுல ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். ஸோ இஸ் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ரெண்டும் ஆல் இண்டியா சர்வீசஸ். ஆல் இண்டியா சர்வீஸ்க்கு அவங்களுக்கு இப்போ மத்திய அரசு எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேட் கேடர் அலாட்மெண்ட் நடக்கும். அதற்கு அப்புறம் நம்ம பார்க்க போறது சென்ட்ரல் சர்வீசஸ், ரெவன்யூ சர்வீஸ், கஸ்டம்ஸ், ரயில்வே மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. அதுல தான் நிறைய போஸ்ட் இருக்கு. தட் இஸ் 507 போஸ்ட் இருக்கு. மொத்தம் 507 போஸ்ட். அதுல 211 ஜெனரல் அண்ட் இடபிள்யூஎஸ் 48, ஓபிசி 141, எஸ்சி 73 அண்ட் எஸ்டி 34. ஸோ 507 போஸ்ட் இருக்கு. அதுல குரூப் பி சர்வீசஸ், சரிங்களா, ஒரு எத்தனை இருக்கு, 6-7 போஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதுல குரூப் பி சர்வீசஸ்ல மொத்தம் போஸ்ட் 195. தட் இஸ் 446. சாரி, இது டோட்டல்ல. இது குரூப் இஸ் 79 ஜெனரல் கேட்டகரி, 17 இடபிள்யூஎஸ், 61 ஓபிசி அண்ட் எஸ்சி 27, எஸ்டி 14 அண்ட் 195. சரிங்களா. அண்ட் ஃபர்தர் டோட்டல் எல்லாமே இந்த ஸ்டோ இதெல்லாம் சேர்த்து பிடபிள்யூடி எல்லாம் சேர்த்து 42 பேர்லாம் இருக்கு.
ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 446 பேர் ஜென்ரல், 104 பேர் இடபிள்யூஎஸ், 306 பேர் ஓபிசி அண்ட் எஸ்சி 158, எஸ்டி 73 அண்ட் 1087. அதுல ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க. அந்த ஸ்டார்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, இன்க்ளூட்ஸ் 42 பிடபிள்யூடி பெஞ்ச்மார்க் பெர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி. ஸோ தட் இஸ் 10 லோகோமோட்டர் டிசபிலிட்டி அண்ட் 14 விசுவல் இம்பேர்டு, 9 ஹியரிங் இம்பேர்டு அண்ட் 9 தட் இஸ் மல்டி டிசபிலிட்டி. ஓகே, அதுக்கு அடுத்து இதுல என்னென்ன இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ தட் இஸ் இப்போ இதுக்கப்புறம் லிஸ்ட் தான், அதை நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ லிஸ்ட் இல்லை ஜஸ்ட் ஸோ இதுல நம்ம லிஸ்ட் பாத்தீங்களா. ஸோ ஹியர் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2025. ஸோ ரோல் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் அனுஜ் அக்னிஹோத்ரி. இரண்டாவது இடத்துல இருக்கிறது தான் நம்ம ராஜேஸ்வரி சுவே. இவங்க மதுரையை சேர்ந்தவர்கள். இப்ப தற்சயமா டெப்டி கலெக்டராக பணியில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ குட் நியூஸ் அஸ் ஐ டோல்ட். ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்டா குரூப் 1ல நம்ம இன்டர்வியூ கைடன்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இட்ஸ் அ குட் நியூஸ். ஓகே, அடுத்து இப்போ வரிசையா இருக்கு. இப்போ இந்த ஃபுல் லிஸ்ட் நம்ம பார்த்தோம்னா நிறைய இதுல எங்க தமிழ் பேர் இருக்கு அப்படின்னு 1-2 பார்த்தோம்னு வச்சுக்கலாம். அது தமிழா இருக்கலாம், மலையாளியா இருக்கலாம், சவுத் இந்தியா பேரெல்லாம் ஒன்று போல இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இது பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒரு பேர் இருக்கு, சுருதின்னு ஒரு பேர் இருக்கு. பட் அது யாருன்னு தெரியாது, அது மலையாளியா இல்ல தமிழா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்படியே பார்த்தோம்னா கீழே பார்த்தோம்னா இது இட்ஸ் அதே மாதிரி நிறைய நார்த் இந்தியன் பேரா தான் தெரியுது டாப்ல. அண்ட் ஃபர்ஸ்ட் 50ல ஒரே ஒரு நம்ம பேர் மட்டும் தான் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த 54ல நமக்கு ஒன்றும் தெரியல. ஸோ லிஸ்ட் ரெடியான பிறகு தமிழகத்துல இருந்து நம்ம எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க அப்படிங்க தமிழக அரசுல இருந்து நமக்கு ஆல் இண்டியா கோச்சிங் இன்ஸ்டியூட்ல இருந்து போயிருப்பாங்க இல்லையா, ட்ரைனிங் போயிருப்பாங்க. அப்ப ஏதாவது ஒரு சோர்ஸ் நமக்கு வரும், அது சம்பந்தமாகவும் நம்ம வீடியோ பண்ணுவோம் ஒரு பாட்டு. ரெண்டாவது கட் ஆஃப் மார்க்கை வச்சு ஒரு வீடியோ பண்ணுவோம். அதே மாதிரி டாப் மார்க் ஒரு வீடியோ பண்ணுவோம். இது நம்ம பல அனலைசிஸ் நம்ம பண்ணுவோம். அண்டு சிவில் சர்வீஸ் எழுதுறவங்களுக்கு நிறைய கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி குட் மெசேஜ், வெரி குட் நியூஸ் அண்ட் ஃபார் அஸ். பட் டோட்டலாக எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில் ஒர்க் அவுட் பண்ணல. பட் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணது இன்ஃபார்ம் பண்ணது நம்ம டாப் ப்ரியாரிட்டியில் இருந்தால் அதை வச்சுக்கிட்டோம். ஸோ தட்ஸ் இட். And so again we will tell and so this is the thing. Civil service exam 2025 or we always say 25-26. we got 25 ல exam நடந்து 26 ல ரிசல்ட் வந்தனால 25-26 னு சொல்றோம். ஃபைனல் ரிசல்ட் டிக்ளேர்டு அண்ட் தமிழ்நாடு கேண்டிடேட் மிஸ் ராஜேஸ்வரி சுவே அவங்க நேஷனல் செகண்ட் வாங்கியிருக்காங்க. ராஜேஸ்வரிக்கு நமது வாழ்த்துக்கள். ஸோ நிறைய இளைஞர்கள் தேர்வு எழுதி வெற்றி பெறவும் அடுத்த அட்டெம்ப்ட் நல்ல முறை எழுதவும் வாழ்த்துக்கள். நம்ம பேசுவோம், மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.